Welcome to Shakthi Neet Academy's Learn Physics the Easy Way. ஸோ நம்ம இப்போ கரண்ட் எலக்ட்ரிசிட்டி கண்டினியூ பண்ணுறோம். இன்னைக்கு லெக்சரில் ரெசிஸ்டிவிட்டி, கண்டக்டிவிட்டி அப்படிங்கிறதெல்லாம் என்ன அண்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம இப்போ ரெசிஸ்டன்ஸுங்கிறது என்ன போன லெக்சரில் கூட நம்ம பார்த்தோம். இப்போ ஒரு காப்பர் ஒயர் இருக்கு. So it has got resistance. அப்படின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, there are free electrons in this, and when we connect with the battery, so there is a potential difference which is applied on this wire. The electrons get accelerated from B to A, but when they go, they suffer collision with vibrating ions. அப்ப குறுக்க அயான் வந்து மோதும், அப்ப இது பவுன்ஸ் ஆகி போகும். தட் இஸ் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, அப்ப இந்த ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது எப்படி இருக்கும், அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்க்கலாம். யூ கன்சிடர் two wires, one is a long wire and is a short wire. இப்ப எதுக்கு ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னா, எதுல மோதல்கள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ இங்கேருந்து புறப்பட்டு வரக்கூடிய எலக்ட்ரான், சப்போஸ் எலக்ட்ரான் டிராவல்ஸ் இன் திஸ் டைரக்ஷன், இங்கேருந்து புறப்பட்டு போகும்போது ஒரு 10 தரம் மோதுதுன்னு வச்சுக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு. அப்போ அதே லெங்க்த்து ஒரு 10 தரம் கண்டிப்பாக மோதிடும். இன்னமும் அது டிராவல் பண்ண வேண்டியது இருக்கு, அப்போ இன்னும் அதிகமாக மோதும். கொலிஷன் அப்படின்னா நம்பர் ஆஃப் கொலிஷன்ஸ் அதிகமாகிறதுனால ரெசிஸ்டன்ஸ் இதில் ஃபர்ஸ்ட் கேஸில் அதிகமாக இருக்கு. ஸோ இட்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு லெங்த் ஆஃப் தி கண்டக்டர். அண்ட் அனதர் திங், you consider two wires like this. One is a thick wire, the other one is a thin wire. இப்ப ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு thin wireல எலக்ட்ரான் டிராவல் பண்றதுல கொலிஷன்ஸ் அதிகமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சின்ன சந்துல நம்ம ஆட்டோ ஓட்டிட்டு போறோம், கொஞ்சம் சிரமமா இருக்கும். ஒரு பிராட் ரோடு ஈஸியா போலாம். அப்ப எலக்ட்ரான் கேன் டிராவல் ஈஸிலி in the first one, therefore here the resistance is less. Cross sectional area அதிகமாக இருந்தால் ரெசிஸ்டன்ஸ் குறைவாக இருக்கிறது. அப்ப இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏரியா. அண்ட் தென் த ரெசிஸ்டன்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த மெட்டீரியல் ஆஃப் தி கண்டக்டர். இட்ஸ் டிஃபரெண்ட் ஃபார் காப்பர், இட் இஸ் டிஃபரெண்ட் ஃபார் சில்வர், லைக் தட். So the constant of proportionality in this case, resistance is proportional to L by A. The constant of proportionality is rho. Rho அப்படிங்கிறது resistivity. So this is also called specific resistance. சுய மின் தடை அல்லது மின் தடை n அப்படின்னு நம்ம சொல்றோம். So resistance அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? rho L by A. rho அப்படிங்கிறது for copper it is 1.7 into 10 power minus 8 ohm meter. For iron அப்படின்னா it is 10 into 10 power minus 8 ohm meter. So copper is a good conductor compared to better conductor compared to iron. Silver is still a better conductor than copper, but it is expensive. We cannot use silver wires. Okay, இப்போ resistivity அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நம்ம பார்த்துருக்கோம். ரெசிஸ்டிவிட்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த rho is equal to RA by L அப்படிங்கிற ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணணும். கிராஸ் செக்ஷன் ஏரியாவுக்கு pi r ஸ்கொயர், இட் இஸ் சர்க்குலர் கிராஸ் செக்ஷன், pi r square L அப்படின்னு போட்டு நம்ம ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கலாம். சரி, let us do a problem. A copper wire of length 3 meters. Okay, the diameter of this is 0.2 millimeter. I told you the resistivity, we take it as 1.7 into 10 power minus 8 ohm meter. ரெசிஸ்டிவிட்டிக்கு யூனிட் ஏன் ஓம் மீட்டர் வருது அப்படின்னா, ஸோ ரெசிஸ்டிவிட்டி இங்கே எழுதியிருக்கேன். ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா ஓம், ஏரியா மீட்டர் ஸ்கொயர், அண்ட் லெங்த் இஸ் மீட்டர். அதை கேன்சல் பண்ணிட்டோம்னா தி எஸ்ஐ யூனிட் ஓம் மீட்டர். சரி, இப்போ வாட் இஸ் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் திஸ் ஒயர் அப்படின்னு கேட்குறேன். ஒரு காப்பர் ஒயர் இருக்கு, அதோட லெங்த் வந்து 3 மீட்டர் இருக்கு, டயமீட்டர் வந்து 0.2 மில்லிமீட்டர். அப்போ என்ன அர்த்தம்? த ரேடியஸ் இஸ் 0.1 மில்லிமீட்டர். 0.1 millimeter na 10 power minus 4 meter. That's the radius. Then what is the resistance of such a wire? Resistance na enna? Rho L by A. Rho L by pi r square.
So rho அப்படிங்கிறது 1.7 10 power minus 8, length is 3 meters and pi r square, இதை ஸ்கொயர் பண்ணா 10 power minus 8 again. இப்ப 10 power minus 8, 10 power minus 8 is cancelled. Now the resistance is equal to 1.7 into 3 divided by pi. Okay, 1 by pi அப்படின்னா 0.318 into 5.1. Okay, so 318 51 multiply பண்றேன். இப்போ 5 ஆல multiply பண்றேன். So this is 1.62 ohm. So நம்ம இப்ப என்ன பார்த்திருக்கோம்? ஒரு 3 meter long copper wire having a radius of 0.1 millimeter has a resistance of 1.62 ohm. Okay, இப்போ அடுத்த கான்செப்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கண்டக்டன்ஸ் அப்படின்னா என்ன? கண்டக்டன்ஸ் சிம்பல் G, இதுக்கு யூனிட் மோ அண்ட் சில புத்தகங்கள்ல சீமன், இதுக்கான சிம்பல் ஓம் இன்வர்ஸ். ஸோ கண்டக்டன்ஸ் அப்படிங்கிறது 1 by ரெசிஸ்டன்ஸ். ஸோ G is equal to கண்டக்டன்ஸ் அப்படிங்கிறது 1 by R. ஓகே, கண்டக்டன்ஸுக்கு என்ன ஃபார்முலா வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கண்டக்டன்ஸ் அப்படிங்கிறது இப்போ மறுபடியும் அதே மாதிரி திங்க் பண்ணலாம். நம்ம ஒரு ஷார்ட் ஒயர், ஒரு லாங் ஒயர். ஸோ எதுல கண்டக்டன்ஸ் ஈஸி அப்படின்னா, எலக்ட்ரான் இங்கேருந்து இங்கே போறது ஈஸி, இங்கேருந்து அங்க போறது கஷ்டம். அப்ப கண்டக்டன்ஸ் எப்படி இருக்கு? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு லெங்த். காவிரி ஆத்துக்கு பக்கத்துல வீடு இருந்ததுன்னா ஈஸியா தண்ணி வந்துருது, ரொம்ப தூரத்துல இருக்கிறவங்களுக்கு தண்ணி கிடைக்கிறது இல்லை. இப்ப ஒரு ஒயர் இப்படி இருக்கு, இன்னொரு ஒயர் திக்கா இருக்கு. எதுல கண்டக்டன்ஸ் பெட்டரா இருக்கும் அப்படின்னா, டெஃபினட்டா செகண்ட் ஒன்ல பெட்டரா இருக்கும். பெரிய பைப்ல அதிகமா தண்ணி வரும். அப்ப கண்டக்டன்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த கிராஸ் செக்ஷன் ஏரியா. அப்ப இது ரெண்டையும் கம்பைன் பண்ணும்போது கண்டக்டன்ஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு A by L னு கிடைக்குது. தி கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி இன் திஸ் கேஸ் வந்து சிக்மா. இந்த சிக்மாங்கிறது என்ன அப்படின்னா கண்டக்டிவிட்டி. கண்டக்டிவிட்டி இன்னொரு பேரு ஸ்பெசிபிக் கண்டக்டன்ஸ். ஸோ கண்டக்டிவிட்டி அப்படிங்கிறது சிக்மா. ஓகே, இப்போ இதுக்கு என்ன யூனிட் வரும் அப்படின்னா, சிக்மாங்கிறது GL by A. ஸோ இது வந்து மோ, இது மீட்டர், இது மீட்டர் ஸ்கொயர், அதனால மோ மீட்டர் மைனஸ் 1. ஸோ ஓம் இன்வர்ஸ் மீட்டர் இன்வர்ஸ். ஸோ திஸ் இஸ் த யூனிட் ஃபார் கண்டக்டிவிட்டி. அப்புறம் இந்த இடத்துல வந்துட்டு GR equal to 1 அப்படிங்கிறதுல ஜியோட ஃபார்முலா போடலாம் சிக்மா A by L, ஆரோட ஃபார்முலா போடலாம் ரோ L by A ஈக்குவல் டு 1. இதில் இதெல்லாம் கேன்சல் ஆயிடுது. அப்போ சிக்மா ரோ ஈக்குவல் டு 1 கிடைக்குது. அதனால கண்டக்டிவிட்டி இஸ் தி ரெசிப்ரோக்கல் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து நமக்கு கிடைக்குது. ஓகே, we have discussed some formulas related to resistivity and conductivity. அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ப்ராப்ளம்ஸ் என்ன மாதிரிலாம் வரும் அப்படின்னா, இப்போ ஒரு ஒயர் இருக்கு, அதோட லெங்த் வந்து L, அதோட கிராஸ் செக்ஷன் ஏரியா வந்து A, ரெசிஸ்டன்ஸ் வந்து R. அப்ப Rக்கு என்ன ஃபார்முலா? ரோ L by A. இப்போ ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் இஸ் டபுள்டு. இப்படி the length is doubled அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ வேற ஒன்றும் அதுல வார்த்தைகள் இல்லை. A copper wire has a resistance of 3 ohm. If the length of the wire is doubled, what will be the new resistance? இதுதான் கேள்வி. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, the new resistance is actually same copper, but the length is changed, same cross sectional area, because that is not changed. So rho into the length is doubled அப்படின்னா என்ன அர்த்தம்? The new length is 2 times the old length. So இதுல 2 times
rho L by A அப்படிங்கிறது R இல்லையா? அப்போ R ஓட வேல்யூ 3 ஓம்னு கொடுத்துருக்கேன். அப்போ 2 into 3 6 ஓம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ if the length of the wire is doubled, the resistance is also doubled அப்படிங்கிறது ஒரு டைரக்ட் ஒரு கொஸ்டின். Suppose if the cross section area is half அப்படி கொடுத்தா the resistance of the wire is 4 ohm. If the cross section area is halved அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா the new resistance is rho L by A dash. What is A dash? A dash is A by 2. It is halved. அப்போ அந்த 2 மேலே போயிடுது. 2 rho L by A. Again you get 2 times R. The resistance is 8 ohm. சரியா? இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். Another thing, if the diameter is doubled அப்படி கொடுத்தால் diameter is doubled அப்படின்னா அர்த்தம் ரெண்டால டிவைட் பண்ணா the radius is doubled ன்னு அர்த்தம். அதை அப்படியே ஸ்கொயர் பண்ணி பையால மல்டிப்ளை பண்ணினால் ஸ்கொயர் பண்ணிட்டேன், பையால மல்டிப்ளை பண்ணிட்டேன். அப்போ the new area pi r dash square is equal to 4 times old area அப்படின்னு கிடைக்குது. இப்போ அதே மாதிரி if the resistance is 3 ohm, what will be the new resistance if the diameter is doubled? That is the question. The new resistance is rho L by A dash. ஏன்னா லெங்க்த்தை மாத்தல, diameter double ஆகும்போது ஏரியா என்ன ஆகுது? 4 times ஆயிருது. அப்போ this is rho L by 4A. So the answer would be R by 4, which is equal to R வந்து நம்ம 3 ன்னு எடுத்திருக்கோம், 0.75 ohm அப்படின்னு கிடைக்குது. ரைட். another கான்செப்ட் என்னன்னா, if the length is doubled by uniform stretching அப்படி இருக்குன்னு வச்சுங்க, stretching அல்லது elongation அல்லது the mass is a constant, இந்த மாதிரி வார்த்தைகள் இருந்தால் the question is different. Okay, if the length is doubled by stretching, ஒரு வயர் இருக்கு, அதை பிடிச்சி இழுத்து அந்த லெங்க்த்தை 2 மடங்காக்குறீங்க. இப்போ இந்த 10th ஸ்டாண்டர்ட்ல ப்ராப்ளம்ஸ் வரும் பாருங்க, ஒரு கோன் இருக்கு, மெட்டல் கோன், அதை அப்படியே மெல்ட் பண்ணிட்டு அதை அப்படியே கியூபா மாத்திடுவோம், அதை அப்படியே ஸ்பியரா மாத்திடுவோம். அந்த மாதிரி மென்சுரேஷன் கணக்கு மாதிரி this is the copper wire which has got length L and area A. புதுசா ஒரு வயர், இதே வயர் தான், லெங்த் இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். அப்ப லெங்த்தை இன்க்ரீஸ் பண்ணும்போது கிராஸ் செக்ஷன் ஏரியா குறையும். இதை புரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு செயின் போட்டிருக்கோம், அந்த செயினை வந்து ஆசாரிட்ட கொடுத்து நல்லா நீளமா செய்ய சொல்றோம். அப்ப கண்டிப்பா செயினோட திக்னஸ் வந்து குறையும். அப்ப என்ன ஆகும்? லெங்த் 2 times ஆகும்போது ஏரியா என்ன ஆகும் அப்படின்னு ஒரு டவுட் நமக்கு வருது. ஓகே, என்ன ஆகும் அப்படின்னா, ஆரம்பத்தில் எவ்வளவு காப்பர் இருக்கோ அதே காப்பர் தான் இங்கேயும் இருக்கு. அதனால முன்னாடி இருந்த வால்யூமும் இப்ப இருக்கிற வால்யூமும் ஒண்ணுதான். முன்னாடி வால்யூம் எவ்வளவு இருக்கு? A dash, புது வால்யூம் எவ்வளவு? A dash L dash. The old volume A into L. So வால்யூம் அப்படின்னா pi r square H. pi r ஸ்கொயர்ங்கிறது ஏரியா, ஏரியா இன்டு லெங்த், அதுதான் வால்யூம், ஏரியா இன்டு லெங்த். ஓகே, இப்போ லெங்த் என்னாச்சு அப்படின்னா, the length is 2 times. அப்ப ஏரியா என்ன ஆகும்? ஏரியா will be halved. அப்போ நீங்க நல்லா கவனிக்க வேண்டியது, length is doubledங்கிற வார்த்தை மட்டும் இருந்துச்சுன்னா length 2 times ஆயிரும், resistance 2 times ஆயிரும். பட் length is doubled by stretching அப்படின்னு கொடுத்தா, அல்லது யூனிஃபார்ம் elongation அப்படிங்கிற மாதிரி, அல்லது mass is a constant இப்படிலாம் இருந்துச்சுன்னா, length டபுள் ஆகும்போது அதோட கான்சிக்வன்ஸ் என்ன? ஏரியா வந்து பாதி ஆயிரும். அப்ப ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, the new resistance is equal to rho L dash by A dash. அப்ப length is 2 times, area is halved. இந்த 2 மேல வந்துச்சுன்னா 4 times rho L by A. அப்ப என்ன அர்த்தம்? The resistance will become 4 times. இந்த கான்செப்டுக்கு ஒரு ஃபார்முலா ஒன்று கண்டுபிடிப்போம். கவனிங்க, the length is doubled அப்படின்னு சொல்லாமல்
the length is increased by k times அப்படிங்கிறேன். இந்த length 2l னு சொல்லாமல் length is increased இங்க எழுதுறேன். length is increased by k times அப்படிங்கிறேன். 2 times increase ஆச்சுன்னா ஏரியா பாதி ஆகுது. அப்ப k times increase ஆனா ஏரியா k times குறையும். ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும்? rho l dash by a dash. 2 times increase ஆனா 4 times ஆச்சு இல்லையா? இப்போ என்ன ஆகுது பாப்போம். l dashங்கிறது kl, ஏரியா வந்து என்ன? a by k. அப்ப k மேல போகும்போது என்ன ஆகும்? k square rho l by a. So the answer is r dash is equal to k square r. அப்ப if length is increased k times, area decreases by k times, resistance increases by k square times அப்படிங்கறத நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். So இந்த elongation அல்லது stretching அந்த மாதிரி வரும் பொழுது if the length is increased k times, the resistance will be k square times. Okay, we understand this. இத பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் என்ன கொடுக்கலாம்? Okay, by uniform elongation, the length of the copper wire of resistance 3 ohm is tripled. Find its new resistance. Length is tripled. Length is tripled 3 times. அப்ப resistance என்ன ஆகும்? 3 square 9 times. Old resistance என்ன கொடுத்திருக்கு? 3 ohm. அப்ப new resistance என்ன? 27 ohm. So இந்த மாதிரி இந்த ப்ராப்ளம்ஸ் போடணும். ஓகே, வேற என்ன கேட்கலாம் அப்படின்னா, by uniform elongation, the length of the copper wire of resistance 3 ohm is increased by 50%. Find its new resistance. அப்படி கேட்டால் அப்ப என்ன செய்யறது? length, புது length எப்படி இருக்கு? பழைய length விட கூட தான் இருக்கு. ஏன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 50% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? just 1.5 ஆல மல்டிப்ளை பண்ணணும். அது ஏன் சொல்றேன்? 50% னா 50 by 100. அப்ப this is L plus 50 by 100, 0.5 L. அப்ப அது எவ்வளோ? 1.5 L. So நல்லா தெரிஞ்சுக்கணும், length increases by 50% அப்படின்னா just multiply by 1.5. Because Neet examination we have 180 questions and 180 minutes. So speed and accuracy both are very important. Suppose if the length increased by 25% அப்படின்னா 1.25 L. The length increases by 100% அப்படின்னா 2L. The length increases by 75% அப்படின்னா 1.75 L. அது மாதிரி பண்ணணும். Set length increases by 50%. So what will be the resistance? The resistance will be K square R. 1.5 square 2.25 R. Right? What will be the new resistance? அதான் கேள்வி. அப்ப 2.25 into original resistance 3. அப்ப 0.75 6.75 ohm அப்படின்னு சொல்லணும். So if the length increases by 50%, the resistance increases by என்ன பர்சன்டேஜ்னு கேட்குறேன், அது அடுத்த கேள்வி. இப்போ what is the new resistance னு கேட்டிருக்கேன். அப்போ it is 2.25 into 3 which is 6.75 ohm. ஓகே, இப்போ கொஸ்டினை கொஞ்சம் மாத்திட்டு find the percentage increase in the resistance அப்படி கேட்குறேன். ஸோ இதை நான் 3 ohmனு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, அதோட அது வந்து R. அப்ப length increased by 50%, what is the percentage increase in the resistance அப்படின்னு கேட்குறேன். அப்ப length increases by 50%, resistance will be 2.25. இதுல என்ன percentage increase ஆயிருக்கு அப்படின்னா 2.25
1 plus 1.25. அப்ப R plus 1.25 R. 1.25ங்கிறது 125 by 100. அப்ப நீங்க என்ன சொல்லணும்? Resistance increases by 125% அப்படின்னு சொல்லணும். ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க 2.25 அப்படின்னு பார்த்த உடனே அதுல 1 சப்ட்ராக்ட் பண்ணிட்டு அந்த 1.25 100ஆல மல்டிப்ளை பண்ணி இமீடியட் ஆன்சர் 125% அப்படின்னு சொல்லிடலாம். பட் அது எப்படி வருது அப்படிங்கிறத இங்கே போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ இது புரியுதான்னு பாருங்க. ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் போடலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ஒரு ப்ராப்ளம் ஒன்று போடலாம். ஓகே, கால்குலேட் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன் அ காப்பர் வயர் ஆஃப் கிராஸ் செக்ஷனல் ஏரியா 2 millimeter square. அப்போ கிராஸ் செக்ஷனல் ஏரியா 2 millimeter square, that is 2 into 10 power minus 6 meter square, carrying a current of 1 ampere. Carrying a current of 1 ampere. The conductivity is 6.25 10 power 7. 6.25 into 10 power 7 Siemens meter power minus 1. ஓகே, இப்படி இருக்கு. கால்குலேட் தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்னு கேட்டிருக்கு. ஓகே, இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு ஒயர் இருக்கு. இதில் ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் V கொடுக்குறோம். லெங்த் வந்து L. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறது என்ன? V by L. ஓகே, Vங்கிறது IR by L. ஆருக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம்? ரோ L by A. L is cancel. ரோ அப்படிங்கிறது reciprocal of sigma. ஓகே, அப்போ இந்த மாதிரி ஃபார்முலா கண்டுபிடிச்ச பிறகு now what we can do, இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆன்சரை கண்டுபிடிக்கலாம். What is current? 1. What is sigma? 6.25 into 10 power 7. What is the cross section area? 2 into 10 power minus 6. Okay. The 10 power minus 6, 10 power plus 6 multiply பண்ணா அது ஒரு 10. 2 ஆல இதை multiply பண்ணா 12.5. Okay. அப்ப ஆன்சர் என்ன வருது அப்படின்னா, the electric field is 1 by 125 அப்படின்னு வருது. மேல 1000 ஆல multiply பண்ணிக்கலாம். அப்போ the answer is 8 into 10 power minus 3 volt by meter. So that is the answer. Another question. Find the time of relaxation between collision and the free path of mean free path of electrons. Relaxation time, அதாவது tau. The mean free path, அதாவது the electron வந்து இதுல மோதி மோதி போயிட்டு இருக்கு. அப்படி மோதி மோதி போகும்போது the time intervalக்கு ஒரு ஆவரேஜ் பார்த்தோம்னா relaxation time. The mean free path அப்படிங்கிறது the distance, average distance traveled between collisions. அதுக்கு என்ன ஃபார்முலா வரும் அப்படின்னா, drift velocity into tau. So velocity na distance by time, so distance வந்து velocity into time அப்படின்னு வரும். So இது ரெண்டும் நம்ம இப்ப கண்டுபிடிக்க போறோம். என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா, the resistivity of copper 1.7 into 10 power minus 8 ohm meter. Then densityங்கிறது the number of free electrons கொடுத்துருக்காங்க. ஒரு மீட்டர் கியூப்ல யூனிட் வால்யூம்ல எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? 8.5 into 10 power 28. அதுக்கப்புறம் சார்ஜ் ஆன் த எலக்ட்ரான், மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் அண்ட் drift velocity. Drift velocity is 1.6 into 10 power minus 4 meter per second. ஓகே, அவ்வளோதான். இதை வச்சு நம்ம இப்போ வந்து இந்த கால்குலேஷனை போடலாம். ரைட். ஸோ நம்ம இந்த ரிலாக்ஸேஷன் டைம் எப்படி கண்டுபிடிக்கலாம்? சம் ஃபார்முலா. சரி, நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா இது. I is equal to NAE VD. அதுக்கப்புறம் drift velocity அப்படின்றது வந்து EE tau by M. So we know this. Substituting 2 in 1. NAE drift velocity பதிலா என்ன போடுறோம்? EE tau by M. அப்ப என்ன ஆன்சர் வருதுன்னா, NA E square tau by M into E. எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறது V by L.
Okay, right. Current அப்படிங்கிறது V by R. Now V cancel. Take the reciprocal. Resistance is equal to ML by NA E square tau. So resistance in the formula. So you should know this formula for some other problems. இப்போ Rக்கு பதிலா rho L by A போடுங்க. அப்ப L cancel ஆயிடுது, A cancel ஆயிடுது. அப்போ resistivity is equal to M by N E square tau. அப்படி ஒரு ஃபார்முலா கிடைக்குது. ரைட். இப்போ இந்த ப்ராப்ளம்ல resistivity கொடுத்துருக்காங்க, tau relaxation time கேட்டிருக்காங்க, M N E square எல்லாம் நமக்கு தெரியும். So we can find out tau. So the relaxation time is equal to M by N E square rho. So substituting the values given, mass of the electron 9.1 10 power minus 31 kilo, number of free electrons per unit volume 8.5 10 power 28, E square 1.6 into 10 power minus 19 அதுக்கு whole square, அப்புறம் rho value is given as 1.7 into 10 power minus 8. இப்ப 10 ஓட பவர்ஸ் எல்லாம் பார்க்கலாம். என்ன இருக்கு? minus 31 அப்புறம் minus 28 இது மேல வந்ததுன்னா, minus 38 மேல வந்தா plus 38, minus 8 மேல வந்தா plus 8. So the total is 46. இங்க வந்து 59 minus, therefore minus 13. So 10 power minus 13 into 9.1 divided by 8.5, 1.6 2 times and 1.7. So இந்த நம்பர் எல்லாத்தையும் simplify பண்ணினால் 0.25 கிடைக்கும், 10 power minus 13. So you can say 2.5 into 10 power minus 14 second is the relaxation time. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, எலக்ட்ரான் ரொம்ப ரொம்ப அடிக்கடி மோதுது, அந்த between collision the time gap is very very less, which is 2.5 into 10 power minus 14 second. இப்போ அந்த mean free path பார்த்தறலாம். So mean free pathங்கிறது என்ன? We have to multiply drift velocity into tau. Drift velocity 1.6 into 10 power minus 4 னு கொடுத்திருந்தாங்க. tau அப்படிங்கிறது 2.5 into 10 power minus 14. Okay. 1.6 16 by 10 னு எழுதிக்கலாம், 2.5 5 by 2 னு எழுதிக்கலாம், 10 power minus 18. So you cancel this, அப்புறம் 4 இங்க cancel பண்ணா 4. அப்ப 4 into 10 power minus 18 meter. So இதுல இருந்து நமக்கு தெரிகிறது வந்து, எலக்ட்ரான் டிராவல் பண்ணும்போது between collisions அது டிராவல் பண்ற length வந்து very very small, which is 4 into 10 power minus 18 meter. Okay students, so thanks for watching this video. In our next video, which we will upload slightly later, so you can learn more in current electricity. Thank you.